நம்ம ஸ்டாலின் ப்ரோவுக்கு மண்டைக்கு மேல டோப்பா தான் இருக்குன்னு பார்த்தா, மண்டைக்குள்ள சோப்பு டப்பா மட்டும் தான் இருக்கும் போல. ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு கேட்ட காங்கிரஸ பல நாள் இழுக்க போட்டு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லி, காங்கிரஸ மிரட்டி கூட்டணி பேச்சுவார்த்தைய முடிச்ச இந்த ஸ்டாலின், பீகார்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு, கவலைப்படுறாரு ஸ்டாலின். பீகார்ல இதுவரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு தடவை கூட மெஜாரிட்டியோட ஜெயிச்சு ஆட்சி அமைக்கல. பிஜேபியோட ஆதரவுல தான் இத்தனை தடவை அவரு முதலமைச்சராயிருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம ஸ்டாலின் அங்க நிதிஷ்குமார தூக்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்க போகுதுன்னு கவலைப்படுறாரு. கடந்த முறை 89 சீட்டு பிஜேபி ஜெயிச்சாங்க. அவரு 85 எம்எல்ஏ மட்டும் தான். அப்படி இருந்தும் நிதிஷ்குமார தான் முதலமைச்சராக்குனாங்க. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் போல தமிழ்நாட்டுல திமுக 85 சீட்டு ஜெயிச்சு, திருமாவோ அல்லது காங்கிரஸோ ஒரு 89 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் முதலமைச்சருக்கான வாய்ப்பை தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாருல்ல. ஏன் ரொம்ப தூரம் போயிட்டு தமிழ்நாட்டிலேயே 2006ல வெறும் 96 சீட்டு தான் டிஎம்கே ஜெயிச்சது. மத்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் மெஜாரிட்டியா ஆட்சி அமைச்சாங்க. அப்ப கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிங்கிள் அமைச்சர் பதவி கூட கொடுக்கல இந்த திமுக. இந்த லட்சணத்துலதான் பீகார் போல தமிழ்நாட்டுல எடப்பாடிக்கும் நடக்க போகுதுன்னு கவலைப்படுறாரு, துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு நம்ம உருட்டு முதல்வர் ஸ்டாலின்.